ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷன். எங்கள் அக்காவுடைய நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ். அதனால் நாங்கள் திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். ஏன்னா அங்கே தான் மேரேஜ் நடக்க போகுது. இது முந்தின நாள் நிச்சயதார்த்தம். நாங்கள் மறுநாள் வேறு என் பையனுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் சரி சாமி தரிசனமும் பார்த்த மாதிரி ஆயிரும். ஏன்னா என் பிறந்த நாளுக்கும் நாங்கள் இது திருச்செந்தூருக்கு போயிருந்தோமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகரின் அருள் எங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடச்சிதுன்னு நம்பினேன். அதே மாதிரி இப்போ என் சின்ன பையனுடைய பிறந்த நாளுக்கும் நான் முருகர் கோயிலுக்கு போக போகிறேன். அதே நேரம் பழனிக்கு போக முடிஞ்சால் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க. போனேன்னா அதையும் வீடியோ எடுக்க. நாளைக்கு ரொம்ப பிஸி டேயாக இருக்கும். இன்றைக்கி எப்படின்னா புதியமுத்தூருக்கு போய் அங்கேருந்து எங்கள் அத்தா, எங்கள் அக்கா, எங்கள் தம்பி பொண்டாட்டி எல்லோரும் சேர்ந்து கிளம்பி நாங்கள் மதுரைக்கு வந்தோம். மதுரையில் எங்கள் அத்தை வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்கோம். எங்கள் அத்தை வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு போனோம். ஏன்னா மதுரை தெற்கு வாசலில் தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பரங்குன்றம் போனால் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பார்த்தா மண்டபத்தில் யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட் ஆளாக நின்னோம். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துலேயே தான் கோயில். ஏன்னா மண்டபத்துக்கு பக்கத்துலேயே கோயில் அப்படிங்கிறனால நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா செம்ம சந்தோஷங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் போயிட்டு வெளியே வரும்போது தான் செம கூட்டம் உள்ளக்க போணுச்சு. அது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்ல சக்கரை பொங்கலும் பால், சுட சுட பால் எல்லாமே பிரசாதமாக எங்களுக்கு கிடச்சிது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முருகன் அருள் எப்போவும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுறேன். அப்புறம் வந்தால் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பொட்டு இல்லாமல் இருந்துச்சா, அதனால் பொட்டு மட்டும் எடுப்போமேன்னு சொல்லிவிட்டு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் அந்த கடையில் பார்த்ததும் ஆகா இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் போகுது. ஆனால் என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், நாளைக்கு நம்ம இங்கே தான் வருவோம், இங்கே உனக்கு பிடிச்சதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பிறந்தநாள் பேபி இல்லையா, அதனால் மண்டபத்துக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்துக்கு வந்தோம். பார்த்தா அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் மேலே உட்காந்துருந்தாங்க உப்பு பெட்டி மாற்றுறதுக்காக. நாங்களும் போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே வீடியோவாக எடுத்து தள்ளுறது, ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறது, இந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது நல்லா போணுச்சு. அதுக்கப்புறம் சரி சாப்பிட போவோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட போனோம். நல்லா டிஃப்ரெண்ட்டானதாக வச்சுருந்தாங்களா, அதையும் நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு இங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கே நாங்கள் திரும்பி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னும் அந்த வீடியோவை எடுக்கலை. நான் அதை அப்புறம் எடுத்துகிட்டு சொல்கிறேன். பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். அவளுக்கு மேக்கப்லாம் வேறு ஒருத்தங்க ஆர்டிஸ்ட் பண்ணி விட்டாங்க. அழகாக பண்ணி விட்டுருந்தாங்க. சாரியும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவங்களுடைய மேட்சிங் பொருத்தம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் எங்கள் அக்கா அத்தான் பார்த்துக்கோங்க. நாளைக்கும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அங்கே போகணும். அங்கே போய் என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஜன்னலில் இருந்தே கோவில் கோபுரம் தெரிஞ்சுதா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு இடியாப்பம், பரோட்டா, கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் பணியாரம், இட்லி, பொடி தோசைலாம் வச்சாங்க.